ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சாஃப்டான ஃப்ளஃபியான டீ கேக் செய்ய போகிறோம் பேக்கரி ஸ்டைலில். இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சாஃப்டான ஃப்ளஃபியான டீ கேக் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ கேக்கோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் அப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல மைதா 120 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் 8 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இந்த மூணையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நமக்கு 450லிருந்து 500 கிராம் வரலும் கேக் கிடைக்கும். சலிச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 முட்டையை யூஸ் பண்ணுறேன். முட்டை ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. இல்லை சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 3 கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதில் அரைவாசி 2.5 அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டை பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரு வெள்ளையோட மிக்ஸ் ஆகாமல் பார்த்து பிரித்து வச்சுக்குங்க. முதல்ல முட்டையோட வெள்ளை கருவை நம்ம பீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் சால்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் பீட் பண்ணிக்கோங்க. வெள்ளை சர்க்கரை 135 கிராம் எடுத்துக்கோங்க. அதில் பாதி மட்டும் இப்போ வெள்ளையோடு ஆட் பண்ணிக்கலாம். 7லிருந்து 8 நிமிஷம் நீங்கள் பீட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஸ்டிஃப் பீக் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸ்டிஃப் பீக் கிடைக்கல அப்படின்னா கேக் ரைஸ் ஆகாது. கேக் ரொம்ப டென்ஸ் ஆகிரும். அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே புரியும் எவ்வளோ தூரம் நான் பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு பீட் பண்ணாவே போதுமானது. இப்போ நம்ம இதை தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் முட்டையோட மஞ்சள் கருவை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 செகண்டுக்கு கலந்து விட்டால் போதும். நம்ம மிச்சம் வச்சுருந்த சுகரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேல் எல்லோ வெளிர் மஞ்சள் கலரில் வரலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. விஸ்கே நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. 75 ml நான் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் இதுவும் 75 ml. வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். ஆரஞ்ச் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இங்கே ஆரஞ்ச் எசன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகும். ஆரஞ்ச் எசன்ஸ் இல்லைன்னா வெண்ணிலாவே இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1லிருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவை பேட்ச் வைஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓவர் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கலந்து விட்டதும் முட்டையோட வெள்ளை கருவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பொறுமையாக கலந்து விடுங்க. உங்களுக்கு நான் ஸ்பீட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். எவ்வளோ பொறுமையாக முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியான டீ கேக் கிடைக்கும். கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் பண்ணுங்கள். டைரெக்ஷன் மாற்றி மாற்றி பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பேட்ச் எக் ஒயிட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதுமானதாக இருக்கும். ஒருவேளை நமக்கு பேட்டர் திக்காக இருந்துச்சு அப்படின்னா பால் 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே 9 இன்ச் ரெக்டாங்கிள் டின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேக் ஹைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 6 இன்ச் 7 இன்ச் டின்னே எடுத்துக்கலாம். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு குட்டி குட்டி பீசஸ் வேணுங்கிறக்காக நான் பெரிய டின்னாக எடுத்திருக்கேன். பேக்கிங் ஷீட் உங்களோட டின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபைனல் அவுட்புட்டும் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் அன்ஈவனாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேட்டர் யூஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரை போர் பண்ணிக்கலாம்.
பேட்டர் போர் பண்ணதும் 3 to 4 டைம்ஸ் ஜென்டலாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும். ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு டின்னை உள்ளே வச்சிடலாம். 170 டிகிரியில் போத் ராட் ஆன் ஃபங்க்ஷனில் 35 to 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட கேக் கரெக்டாக ரைஸ் ஆகி வருதான்னு பார்த்துக்குங்க. மேலே அந்த கோல்டன் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கோல்டன் லேயர் கிடைக்கலனா டாப் ராட் ஆன் பண்ணி லாஸ்ட் 3 மினிட்ஸ் வச்சுக்குங்க. கேக் இப்போ ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஓடிஜிலிருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர் வரலும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், நம்மளோட கேக்கோட மேல் லேயர் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்குன்ட்டு. பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு டூத்பிக் மெத்தட் யூஸ் பண்ணலாம். டூத்பிக் க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். கேக் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுனையும் நம்ம டீமோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக்கிங் ஷீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக்கிங் ஷீட்டில் ஒட்டாமல் வருதுன்ட்டு. கேக் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கேக்கை நம்ம அமுத்தணும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு அதை திரும்ப வந்துச்சுனாவே நம்ம பர்ஃபெக்டாக அதை பேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான டீ கேக் ரெடி. இந்த மெஷர்மெண்ட்டில் எனக்கு எக்ஸாக்டாக 480 கிராம்ஸ் கிடச்சிது. இந்த கேக் நம்ம 5 டேஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்லாம். இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக 1/2 kg ஆர் 1 kg வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் அந்த மெஷர்மெண்ட்லேயும் இன்னொரு வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் கைஸ்.